டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. அதற்கான ஒப்புதலும் இன்று கிடைத்திருக்கிறது. யசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் வாகன உபபாகங்கள், வயரிங் ஹார்னஸ், பஸ் பார் இதெல்லாம் பண்ற நிறுவனம். அதை தாண்டி ஹியுண்டை ஏற்கனவே இருக்கிற சில நிறுவனங்களுக்கான அந்த எக்ஸ்பான்ஷனுக்காகவும் நாங்கள் இன்னைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஜெட்சால் எனும் அந்த ஒரு நிறுவனம் அவங்க சோலார் செல் மேனுபேக்சர் பண்றதுக்கு அதுவும் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்து கொண்டு தமிழ்நாட்டின் அந்த நம்பர் 1 பொசிஷனை இந்தியாவில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை தொடர்ந்து உறுதி செய்யும் இந்த வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தொழில்துறையில் இன்று ஏறத்தாழ 34,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள், 55,000 வேலைவாய்ப்புகள் கிட்ட வரவிருக்கின்றன. அதற்கான ஒப்புதல் இன்றைய இந்த கேபினெட் மூலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராணிப்பேட்டையில 9ஆம் தேதி டாடா JLR எல்லாருமே சொன்னாங்க. முதல்ல வின்ஃபாஸ்ட் வரும்போது இப்படிதான் சொன்னாங்க, வின்ஃபாஸ்ட் நிறுவனம் கையெழுத்தே போடாது, சும்மா கதை விடுறாங்கன்னாங்க. 2 மாசத்துல அடிக்கல் நாட்டணும். அடுத்து கிட்டத்தட்ட 12-14 மாசத்துல ஃபேக்டரிக்கான சோதனை ஓட்டம் நடந்துச்சு. அப்புறம் ஃபைனலா ஃபேக்டரியை ஓபன் பண்ணி இன்னைக்கு வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இந்தியாவில் 4வது டாப் செல்லிங் காரா இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து போற இந்த வின்ஃபாஸ்ட் இதை ஏதோ சொன்னாங்க, டாடாக்கு வராதுன்னாங்க. 1.5 மாசத்துல அந்த லேண்ட் சீல் பண்ணி அவங்களுக்கு அங்க ராணிப்பேட்டில், இன்ஃபேக்ட் நாங்க ராணிப்பேட்டில் ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து நம்ம அதிகாரிகள் அங்கே உட்கார்ந்து இரவு பகலாக வேலை செய்து அந்த நிலத்தை உறுதி செய்தனால் அன்று டாடா JLR ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இவி பிளஸ் லக்ஸரி செக்மெண்ட்ல ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் அன்று. எனவே அன்று 9ஆம் தேதி திரு சந்திரசேகரன் அவர்களும் வரார், நம்ம டாடா CEO அவரும் வராங்க. அவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இணைந்து டாடா JLR-ஓட ரோல் அவுட் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஒரு ஆட்சியில இப்படி 2 பெரிய கார் நிறுவனங்கள் இந்த ஸ்பீட்ல எப்போது வந்தது என்று நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் திராவிட நாயகனின் திராவிட மாடல் அரசின் வேகம். இது தொடரும். நிச்சயமாக தொடர்ந்து இது போன்ற பல வெற்றிகளை திராவிட மாடல் அரசு காணும்.